செய்துவிட்டு போலீஸில் சரணடைந்த செய்தியை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். ஆனால் அந்த தந்தை செய்தது சரியா? அதாவது இவருடைய மனைவி வந்துட்டு கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு வேற ஒருவரோட வந்துட்டு முகநூல் மூலமாக யாரோ பழகிய நண்பரோட வந்துட்டு கூட போயிட்டாங்க அப்படின்ற வந்துட்டு ஆத்திரத்தில் வந்துட்டு இந்த குழந்தைகளை 3 பேரையும் வந்துட்டு கழுத்தறுத்து கொன்னுட்டாங்கன்ற மாதிரி தகவல் பரவி இருக்கு. அதாவது அந்த தாய் வந்துட்டு செய்த தவறுக்கு இந்த குழந்தைங்க என்ன செய்வாங்க? அதாவது இந்த குழந்தைங்க தாய் தான் இல்லை, நம்ம தந்தையாவது இருக்கிறாங்களேன்ற நம்பிக்கையில் தான் வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படி இருந்த குழந்தைங்களுக்கு இவர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு துரோகத்தை செய்யலாமா? அதாவது மனைவி அந்த மாதிரி தவறு செஞ்சுருந்தா மனைவியை தான் தண்டிக்கணுமே தவிர இந்த ஒன்றும் அறியாத 3 பிஞ்சு குழந்தைகள் என்ன தவறு செஞ்சது? அதே மாதிரி இந்த அந்த அம்மா செஞ்ச தவறு வந்துட்டு மிகப்பெரிய தவறு. 3 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு தவறு செய்ய மனசு எப்படி வந்துச்சு? இன்றைக்கி அவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க. அந்த குழந்தைங்க என்ன பண்ணுச்சு? ஒன்றும் தெரியாத குழந்தைங்க ஏன் இப்படி வந்துட்டு சாகக்கூடிய நிலைமை உருவாச்சு? அதை யோசிக்கணும் நம்ம எல்லாருமே. அதாவது இப்போ எல்லாருமே கடந்த 2 வருடமாகவே சமூக வலைத்தளங்களில் நல்ல செய்தியை தவிர கெட்ட செய்தியை தான் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு கேதர் பண்ணிக்கிறாங்களே தவிர எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது. ஒருத்தர் தவறு செய்தால் இன்னொருத்தரோட மனைவியோட வந்துட்டு எப்படி தொடர்பு வச்சுக்க அவங்களால முடியுது. அதே மாதிரி ஒரு பெண் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு திருமணமாகி நமக்கு குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்றது தோணாமல் எப்படி இன்னொரு ஆணோட வந்துட்டு தொடர்பு வச்சுக்கிறாங்க. அது ரொம்ப மிகப்பெரிய தவறு. எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது, எவ்வளவோ இது இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்துட்டு ஏன் இப்படி தவறான வழியில் வந்துட்டு நீங்கள் போய் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் சீரழிச்சிக்கிறீங்க? இது ரொம்ப மிகப்பெரிய தவறு. யாரும் யாரோட வாழ்க்கையை சீரழிச்சிக்காதீங்க. இந்த காலத்தில் தான் அதாவது மனைவி பிடிக்கலனா கணவன் வந்துட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறதும், கணவன் வந்துட்டு மனைவி பிடிக்கலனா மனைவி டைவர்ஸ் போயிட்டுருக்கிறதும் வந்துட்டு நிறைய டைவர்ஸ் கேஸ் நிறைய இது. ஏன்னா கருத்து வேறுபாடு, இவரோட இவர் தொடர்பில் இருக்கா, அவளோட இவர் தொடர்பில் இருக்கா அப்படின்னு தான் போயிட்டுருக்கே தவிர அந்த காலத்தில் கணவன் மனைவி உறவுன்றது ரொம்ப புனிதமான உறவு. அப்படி அந்த காலத்தில் அப்படியெல்லாம் இருந்து வாழ்ந்ததால தான் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வந்துட்டு பெற்றோர்கள் வந்துட்டு நல்ல முறையில் வளர்த்து நல்ல இது வந்துட்டு சமூகத்தில் ஆளாக்கியிருக்கிறாங்க. இந்த சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய தவறான செய்திகளை எல்லாருமே இப்படி தான் நம்ம இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்கவுங்களுக்குள்ளாரையே வந்துட்டு தவறான இதெல்லாம் வந்துட்டு உருவாக ஆரம்பிச்சிருச்சு. நல்ல செய்திகளை பாருங்கள், நல்ல எண்ணத்தோடு வாழுங்க. நம்மளோட கணவன் தான் என்றைக்குமே ஆவார். அதே மாதிரி மனைவியும் நம்ம கணவன் சொல்படி நடக்கணும். நம்ம ஒரு தவறு செய்தாலும் அந்த அவமானம் வந்துட்டு நம்ம கணவனுக்கு தான் அப்படின்ற எண்ணம் தோணணும். அதே மாதிரி நம்ம கணவனும் வந்துட்டு மனைவி தான் நம்மளோட எல்லா இதுக்குமே வந்துட்டு நம்ம மனைவி தான் கடைசி வரைக்கும் வரக்கூடியதா அப்படின்ற எண்ணம் தோணணும். மனைவிகிட்டையும் அன்பாக நடந்துக்கோங்க, செஞ்சுக்கோங்க. கணவன் மனைவி ஒத்துமையாக இருந்தால் மட்டும்தான் உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கை வந்துட்டு நல்ல மாதிரியாக இந்த சமூகத்தில் வளர்ந்து ஆளாக முடியும். யாரும் தயவு செஞ்சு தவறு செய்யாதீங்க. எத்தனையோ பேர் எவ்வளோ நல்ல முறையில் வாழ்ந்து தான் பிள்ளைகளை நல்ல வழிக்கு கொண்டுட்டு போக பெற்றோர்களெல்லாம்ட்டு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு வாழ ஆரம்பிங்க. தவறு எத்தனையோ பேர் செய்கிறாங்க. அந்த தவறை தான் திருத்திக்கிட்டு கூட எத்தனையோ பேர் நல்ல மாதிரியாக வாழ்க்கையை வாழ்ந்து புருஷன் முன்னாடி இருக்காங்க கணவன் மனைவியாக. யாரும் தவறு செய்யாதீங்க. நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் வந்துட்டு சொல்லி கொடுத்து செஞ்சு வாழ்க்கையில் ஆளாக்குங்க. தயவு செஞ்சு யாரும் தவறு செய்யாதீங்க. நன்றி, வணக்கம்.